அபூர்வ ராகங்கள் இந்த சிறந்த படம் 1975ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி வெளிவந்த படம். இந்த சிறந்த படத்தை கே. பாலச்சந்தர் அவர்கள் இயக்கியிருந்தார்கள். அதில் ரஜினிகாந்த் அவர்கள் முதலில் அறிமுகமானார். அவர் ஒரு குணச்சித்திர வேடத்தில் நடித்திருப்பார். அந்த முதல் படம் அவருக்கு மாபெரும் ஓர் சிறப்பு அம்சமாக அமைந்தது. அது தேசிய விருது பெற்ற படமாகும். பாலச்சந்தர் அவர்கள் கதை சிறப்பான முறையில் அமைத்திருப்பார். அவர் வித்தியாசமான கதையை ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ளும் அளவு மிகச்சிறப்பாக அறிவுபூர்வமாக சிந்தித்து அதை இயக்குவார். அப்படி மாபெரும் வெற்றி பெற்ற இயக்குநராகிய பாலச்சந்தர் அவர்கள் பெரிய நடிகர்களை அறிமுகப்படுத்தினார். இன்று தலைசிறந்த நடிகர்களாக இருக்கும் ரஜினிகாந்த் அவர்கள், கமல்ஹாசன் அவர்கள் இருவரும் அவரால் அறிமுகப்படுத்தப்பட்டு இன்று தமிழக திரையுலகத்தில் மிகப்பெரிய இடத்தை பிடித்திருக்கின்றார்கள். காலம் பல ஓடினாலும் காலத்தை வென்று கதாநாயகர்களாக ரஜினிகாந்த் அவர்களும் கமல்ஹாசன் அவர்களும் விளங்குகின்றார்கள். இந்த படத்தில் வித்தியாசமான ஒரு கதை அமைப்பு. வயதான ஒரு நபர் இளம் பெண்ணை விரும்புகிறார். அதுபோல் வயதான ஒரு பெண்மணி ஒரு இளைஞனை விரும்புகின்றார். அவர்களது மகனும் மகளும் ஒருவர் வயதானவர்களை விரும்புகிறார்கள். அதில் பாடகியாக வரும் வயதான ஒரு பெண்ணின் மகள் வயதான ஓர் மனிதரை விரும்புகின்றார். அவர் படத்தின் கதாநாயகனின் தந்தை. அதேபோல் அந்த பாடகியாக அந்த பாடகியாக வருபவர் ஸ்ரீவித்யா அவர்கள். அதில் மகளாக வருபவர் ஜெயசுதா அவர்கள். அன்று அவர்கள் நடித்த நடிப்பு மிகவும் பிரமாதமாக இருக்கும். அன்றைய இளைஞர்களாக நாங்கள் ரசித்தோம். மிக இளைஞர்களாக 15 வயது பையன்களாக ரசித்த அந்த படம் வாழ்வில் மறக்க முடியாத படம். இறுதியில் அவர்கள் வாழ்க்கையில் அந்த வயதானவர் இளம்பெண்ணோடு சேருவதும் இல்லை, கல்யாணம் பண்ணவும் இல்லை. அதேபோல் வயதான பெண்மணி அந்த இளைஞனை கல்யாணம் பண்ணவும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அமைப்புடன் கூடிய கதையை இறுதியில் முடித்திருப்பார் பாலச்சந்தர் அவர்கள். வித்தியாசமான கதை, வித்தியாசமான ஒரு கதையமைப்பு கொண்ட அந்த படத்தை வெற்றி படமாக, தேசிய விருது வாங்கும் படமாக பாலச்சந்தர் அவர்கள் செய்து முடித்தார்கள். அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களை அறிமுகப்படுத்தியது அந்த படத்தில் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பிற்காலத்தில் மாபெரும் திருப்பத்தையும் உயர்ந்த நிலையையும் இன்று வரை கதாநாயகனாக நடிக்கும் ஒரு நிலையையும் ஏற்படுத்தியது என்றால் அது பாலச்சந்தர்களின் பெருமையே, சிறப்பே.